ஜெய் 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 காவியின் நாயகன் சிபிஆரை பிஎம்எஸ் பழனிசாமியாக நான் 1990 முதல் அறிவேன். திருப்பூரில் ஆர்எம்எஸ் ஒரு ஊழியர் கூட்டம் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் நடைபெற்றது. அதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்தார். மண்டபம் ஏற்பாடு செய்து அதற்கு ஆசி வழங்கினார். அவர் சாதாரணமாக 4 முழ வேட்டி, காவி சட்டை, காவி துண்டு, இவ்வளவுதான். எல்லோருடனும் அன்பாக பழகுவார். அது எல்லாத்துக்கும் அறிந்த விஷயம். அவர் டெக்ஸ்டைல் கமிட்டி சேர்மனாக இருந்த காலத்திலேயே நரேந்திர மோடியின் அன்பை பெற்றவர். அதனால் அவர் மனதில் ஆழமாக அவர் பதிந்திருக்கிறார். அவரை சாதாரணமாக மோடிஜி சிபிஆர் அப்படின்னு தான் கூப்பிடுவார். நான் பார்த்துருக்கேன். கோவை அந்த பொதுக்கூட்டத்திலே, கொடிசியா மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டத்திலே அவரை சிபிஆர் அப்படின்னு தான் அழைப்பார். அப்பேற்பட்ட ஒரு பண்பாளர் சிபிஆர் அவர்கள் துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டது பாரதத்துக்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு கிடைத்த பெருமை. தமிழகத்திற்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதற்கு மேலாக மத்திய அரசு திட்டங்கள் வருகிறது. அது செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது பல்வேறு தரப்பினரோட குற்றச்சாட்டு. சிபிஆர் அவர்கள் தமிழகத்தில் இந்து தெய்வம், இந்து தர்மம், சனாதனம் வெல்வதற்கு உழைத்து கொண்டிருக்கார். மேலும் உழைத்து தமிழகத்தில் இந்து தர்மம், சனாதனம் வெல்வதற்கு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வெற்றியை கொடுக்க வேண்டும். குறிப்பாக ஆன்மீக பெரியவர்கள் செய்யணும். துரியோதன திருதராஷ்டிர வழியில் வந்தவங்களை திருத்த முடியாது. நாம் ஆன்மீக வழியில் சென்று தர்மத்தை தமிழகத்தில் நிலைநாட்ட வேண்டும். ஜெய் சிபிஆர் அவர்கள்.